ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட ஃபோர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்பா என்னப்பா ஈவினிங் நம்ம இந்த ஊர்லேருந்து கிளம்பணும். நீங்கள் பாட்டுக்கு 2 நாளில் மேரேஜ் வச்சுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடா சுகா, அவர் தான் சொல்கிறாரா, நீயும் சரி சரின்னு சொல்லிகிட்ருக்க. நான் உன் மேரேஜ் வச்சு இத்தனை பிளான் வச்சுருக்கேன் தெரியுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பார்ட்டி அது இதுன்னு செம்ம வைபாக கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் இவர் என்னென்னா 2 நாளில் மேரேஜ்னு சொல்கிறாரு. அதுக்கும் எல்லோரும் சரி சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. ஏய் தியம், என்னடா அவர் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஏய், இது சாதாரண மைல்டான அட்டாக்டா. அதுக்கே இவர் இவ்வளோ சீன் போடுறாருன்னு தான் தெரில. ஏய், என்கேஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி இன்னும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்டா. இவருக்கு வந்திருக்கிறது ஒரு மைல்டான அட்டாக்டா. இதுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாருன்னு தான் எனக்கும் தெரில. அப்போ தேங்கோட அப்பா, தேம் நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆற? என்றைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு தானே அவன். இந்த மேரேஜை எப்போ வச்சுக்கிட்டா என்னடா? பா என்னப்பா நீயும் இப்படி பேசுகிற? நான் சுகா மேரேஜ்க்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். சரிடா, இப்போ சிம்பிளாக மேரேஜ் பண்ணிப்போம். நம்ம நாட்டுக்கு போனதுக்கப்புறம் கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் வச்சுப்போம். ம் ரியா, உனக்கு இதுக்கெலாம் ஓகேவா? உன் அப்பா 2 நாளில் மேரேஜ் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ எதுவுமே பேசாமல் சும்மா நிற்கிற. தேவம், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தேவம். அப்பா ரொம்ப பயப்படுறாங்க தேவம். என்ன ரியா நீயும் இப்படி பேசுகிற? சரி, ஏதோ பண்ணுங்க. நான் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணுறேன். அப்போ ஒயன் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருந்தா. ஏரியா, ஒயன் அழுதுகிட்டே இருக்கா? அதான் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கார்ல. இப்போ எதுக்கு அழுகிறா? நான் அவகிட்ட பேசுகிறேன் தியம். ஏய் ஒயன், ஒயன் என்னடியாச்சு? எதுக்கு இப்படி அழுகிற? அக்கா, இப்போ எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? ஒயன், உனக்கு ஜானை பிடிக்கும் தானே? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு எதுவும் பிரச்சனையா? அக்கா, இப்போ எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். அப்பா கிட்ட பேசுக்கா ப்ளீஸ். அப்பா என்கிட்டே பர்மிஷன் கேட்கல ஒயன். 2 நாளில் கல்யாணம்னு என்கிட்டே சொல்கிறாரு. என்னால் எதுவும் பண்ண முடியல. அக்கா. ஒயன் என்னாச்சு? உனக்கு ஜானை பிடிக்கலையா? சின்ன வயசுலேருந்து ஜானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்கள்ல உனக்கு ஜானை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. அப்போல்லாம் நீ எதுவும் சொன்னதில்லை. நானும் உனக்கு ஜானா ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன். ஒயன், உனக்கு ஜானை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? அக்கா, எனக்கு என்ன பண்ணனே தெரியலக்கா. எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாங்க்கா. ஒயன், அப்பா கிட்ட பேசினா வேலைக்கே ஆகாது. அப்பா அவர் சொன்னது தான் முடிவுன்னு நிற்பார். நீ வேணால் ஜான் கிட்ட பேசிப்பாரு. சரி, ஓகேக்கா. ஒயன் ஒரு டேபிளில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்போ தேங்க ஒயனுக்கு கால் பண்ணான். ஒயன், இந்த ரூம் 101 கிட்ட வரியா? என்னாச்சு தேவம், எதுவும் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் வந்துட்டு போவேன். இது வரையும் தேவம். ஒயனும் அந்த ரூமுக்கு நடந்து போனோம். என்னாச்சு தேவம், இது யார் ரூம்? எதுக்கு நீங்கள் இருக்க? இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக இருக்க ரூம். இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். தேவம் என்ன பண்ணுறேன்? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? கண்ணால் எப்படி இருக்க பாரு. தேவம் என்னோட சீக்ஸில் சின்னில் நெக்கில் அப்படின்னு கேஸ் பண்ணிகிட்டே இருந்தான். தேவம் ஒரு நிமிஷம் நிற்பது தேவம். என்னாச்சுடி? அதான் அப்பாவுக்கு சரியாயிடுச்சுல, இன்னும் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? தேவம் அப்பா இன்னும் 2 நாளில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க தேவம். அதுவும் என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆமாம் கேட்டேன். இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். சரி, அப்புறம் பேசுவோமா? தேவம் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணடி ப்ளீஸ். தேவம் நீ ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுற, ரொம்ப பர்ஃபெக்டாக. இந்த லிப்க்கு ஒரு செகண்ட், அந்த லிப்க்கு ஒரு செகண்ட்னு சாஃப்டாக சக் பண்ணுற இந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் இதே ஸ்டைலில் கிஸ் பண்ணிப்போமா ப்ளீஸ்? தேவம், என் மேரேஜ் பற்றி என்கிட்ட பேசணும்னு சொன்னேன். பேசலாண்டி, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. கொஞ்ச நேரம். தேவம் போதும், கொஞ்ச நேரம். போதும், கொஞ்ச நேரம்டி. தேவம் போதும். என் மேரேஜ் பற்றி ஏதோ பேசலான்னு சொன்னேன். நீ அந்த இடத்துல எதுவுமே பேசலையே தேவம். எதுவுமே கேட்கல. நான் உன்னை பார்த்தேன், நீ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஆமாம், நானே பேசணுன்னு தான் நினச்சேன். உன் அப்பா சரியான ஆளாக இருக்காண்டி. ஒரு என்கேஜ்மெண்ட் செலவுலையே 2 கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் பாரு. வந்தது ஒரு மைல்டான அட்டாக்கு, அதுக்கு எவ்வளோ ட்ராமா பண்ணிட்டான் பாரு. தேவம் என்ன பேசுகிற நீ? ஆமாடி, இப்போ ரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே உன் வீட்டில் நீ ஒருத்தி தான் இருக்க. அவருக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ அவர் நியாயமாக எப்படி யோசிச்சிருக்கணும்? சரி ரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம்,
நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் தான் அவள் நம்மளை பார்த்துப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை பாரு. அவரோட யோசனை ஃபுல்லாக செலவெல்லாம் எப்படி சீக்கிரம் முடிக்கிறதுன்றதுலேயே இருக்கு பாரு. உன் அப்போ சரியான ஆளாக இருக்கான். தயம், அதெல்லாம் விடு. அப்போ என்ன என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? பண்ணிக்கோ. தயம், என்ன பேசுகிற நீ? நான் அத்தை பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் உனக்கு அந்த பையன் பிடிக்காதா? அது அது எனக்கு பிடிக்கும்ல. அப்புறம் என்ன? தயம், நீ விளையாடுறியா? நான் எப்படி என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய் என்னாச்சு வைன்? ஏய் சீரியஸாரா? உனக்கு வேறு எதுவும் பிரச்சனையா? நீ வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? தயம், நீ என்ன கேட்குற? ஏய் சீரியஸாக நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலை. என்னாச்சு? நீ ஓகே தானே? வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணுவோமா? எனக்கு ஓகே தான். தள்ளிக்கோ. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? 2 டேஸில் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ விளையாடிட்டு இருக்க? ஏய் நான் என்ன விளையாடிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகேனா உன் அப்பா கிட்ட போய் ஓகேப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இல்லை உனக்கு வேணான்னா உன் அப்பா கிட்ட சொல்லு எனக்கு இதை வேணாம்ப்பான்னு. இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது கூட உன் அப்பா கிட்ட போய் சொல்லுடி. இதில் என்ன இருக்கு? தேவம், நான் என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமா? என்ன வேணும் கேட்குற? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கு அவனை பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா நோ சொல்லு. கல்யாணன்றது நீங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் 3rd பர்சன் நான் எங்கேருந்து வந்தேன்? தேவம், 3rd பர்சனா? தேவம், என்ன பேசுகிற தேவம் நீ? 3rd பர்சனா நீ? உன் லைஃப்பில் நான் 3rd பர்சன் தானே? ஓயன், இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோமா? உன் அப்பன் தான் ஒரு நல்ல மூடை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கான்னா நீயும் அதே பண்ணிகிட்ருக்க. இன்னும் 2 டேஸில் உனக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி தேவம் என்ன பண்ணுற தேவம்? அதுக்கு முன்னாடியா தேவம்? நீ என்ன நினச்சிட்ருக்க தேவம்? ஓ அகெயின் அதே ஸ்டார்ட் பண்ணுற பற்றியா? நான் தான் கிளியராக சொன்னேனே நான் என்ன நினைக்கிறேன்னு. உனக்கு என்ன புரியலையா என்ன? தேவம், நான் ஜானை கல்யாணம் பண்ணிக்கவா? ஹே, அந்த பையன் பேர் ஜானா? நல்லா இருக்கு ஒயின். ஜான் ஒயின். அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு அவன் பேர். தேவம், விளையாடாத தேவம். என்ன ப்ராங்க் பண்ணுறியா? ஒயின் பேசாதா? கொஞ்ச நேரம் கையிடு தேவம். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? அகெயின் நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ணனே எனக்கு தெரியல. ப்ளீஸ் டி, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அண்ட் நான் எப்படின்னு உனக்கு புரியுது தானே? நான் இந்த ஃப்ளோரில் எந்த ரூம் காலியாக இருக்குன்னு இவ்வளோ நேரம் தேடி அலைஞ்சு இந்த ரூமை பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் டி, அப்புறமா நான் டீட்டெயிலாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ என்ன கேட்டாலும். கொஞ்ச நேரம். ஏய் என்ன பண்ணுற? கிஸ் பண்ணு. ஏய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் டி, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ப்ளீஸ் தேவம், உனக்கு கிஸ் மட்டும்தான் வேணுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எது கொடுத்தாலும் ஓகே தான். என்னெல்லாம் தர போகிற? சீக்கிரம் தான் தேவம். தேவம் விளையாடுற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவம். நீ பேசுகிறதெல்லாம் கேட்க. சீரியஸாக சொல்லு, உனக்கு கிஸ் மட்டும் போதுமா? ஏய் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு கிஸ் மட்டும்லாம் போதாது தான். நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். என்னெல்லாம் தர போகிற? சீக்கிரம் சொல்லு தேவம். ஏய் சித்துக்கடி இப்போ அழுதுட்ருக்க. சரி ஓகே, உங்ககிட்ட கேட்குறதுலாம் வேஸ்ட். நான் கிஸ் பண்ணுறேன், என்னை பேக் கிஸ் பண்ணு ப்ளீஸ் டி, பண்ணு. என்னால் ஒவ்வொரு தடவை ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க முடியல, புரியுதுல? பண்ணுறோம். அவங்க அந்த கிஸ்ஸை இன்னும் டீப் பார்க்கணும். அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அவளோட சீக்ஸில் அப்படியே நெக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழேன்னு அவளை கிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். விட்டுணும் விட்டு என்ன பண்ணிட்டு விட்டுணும். ஏய் என்ன தாண்டி உன் பிரச்சனை? சும்மா விடுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. நல்ல குடும்பம் இது, நல்ல மூடாவே கொண்டு போக மாட்டிங்களா? இது என்ன அது என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கா. இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன்னா என்னை விட்டு நான் வெளியே போகிறேன். வாயின் தேவோட கையை பிடிச்சிட்டு, தேவம் எனக்கு எதுவுமே புரியல தேவம், எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏய் இல்லை நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பேசல. என் கிஸ் கூட பிடிக்கலையா என்ன? உனக்கு பிடிக்கும் தானே? தேவம் இந்த கிஸ் இந்த டச் இதெல்லாம் விடு.
உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்ல? ம், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ அவ்வளோ ஜூஸியாக இருக்க, ரொம்பவே டெம்டிங்காக இருக்க. தேவம் ப்ளீஸ், நான் அதை மீன் பண்ணல. தேவம், எனக்கு எனக்கு ஜானை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஓ அப்படியா, அதான் ப்ராப்ளமா? சரி ஓகே, உன் அப்பா கிட்ட பேசு. நான் வேணா ரியா கிட்ட சொல்லி உன் அப்பா கிட்ட பேச சொல்லவா? தேவம் அது இல்லை, எனக்கு எனக்கு ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க வைன்? நான் எப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தேவம், வைன் கண்ணில் அந்த டியர்ஸாக வடிய ஆரம்பிச்சிச்சு. தேவங்க அவன் கை வச்சு அந்த டியர்ஸை வைப் பண்ணும். வைன், என்ன நீ பேசிகிட்டு இருக்க? நான் எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் எப்பயாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? ஏதாவது ஒரு சின்ன ஹோப்பாவது நான் கொடுத்துருக்கேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு? திடீர்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். சி வைன், என்னால் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. தேவம், என்ன தேவம், உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஏய், பிடிக்கும்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சி வைன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. நீயா அப்படி நினச்சிக்கிட்டேன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா அன்றைக்கி தெளிவாக உன்கிட்ட சொன்னேன்ல, நீயும் ஓகே சொன்னதானே? இப்போ என்ன கல்யாணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க? எனக்கு உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதே கிடையாது. ஓய், நான் அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் மூவ் பண்ணேன். அண்ட் நீயும் எனக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணு, அவ்வளோதான். இதுக்காகலாம் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ம், தேவம், என்ன பேசுகிற தேவம்? என்னை எப்பெல்லாம் கிஸ் பண்ண, என்னை ஹக் பண்ண, என்னை எங்கெல்லாம் தொட்ட, எப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்ட. இப்போ ஒரே வார்த்தையில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கவே இல்லைன்னு சொல்கிற. என்னை பற்றி என்ன தேவம் நினச்சிட்ருக்க நீ? ஹே, ஸ்டாப் திஸ் வைன். ஏதோ நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன ப்ளேம் பண்ணிகிட்ருக்க? உனக்கும் பிடிச்சிருந்தனால தான் நீ என்கிட்ட வந்த. அண்ட் நீயும் என்னை என்ஜாய் பண்ண தானே? அண்ட் இந்த கிஸ் ஹக் நான் மட்டும் ஒன்று பண்ணல. நீயும் தான் என்ன பண்ண. தேவ், நான் எங்கே? ஏய், நடிக்காத. லிப்ஸை நீ ஹக் பண்ணல? ஓகே, நான் ஹக் பண்ணதாகவே இருக்கட்டும். நீ என்ன ஹக் பண்ணல? அப்படியே என்னை தொடாமல் நின்றுட்டு இருந்தியா என்ன? அண்ட் என்ன சொன்ன? எங்கெல்லாம் டச் பண்ணுன்னு கேட்டல? நீ என்னெங்கெல்லாம் டச் பண்ண? ஒவ்வொரு இடத்துலையுமே நீ தான் செகண்ட் மூவ் பண்ண. அது நெக்ஸ்ட் லெவல் நீ தான் எடுத்துகிட்டு போன, நான் இல்லை. எனக்காக நீ கம்பெனி கொடுத்த மாதிரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் கம்பெனி கொடுத்தேன், அவ்வளோதான். நீ எதையுமே என்ஜாய் பண்ணாத மாதிரியும் நான் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. நான் ஏதாவது ஒரு இடத்துல சொன்னேன்னா உன்னை லவ் பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு தடவையாக சொல்லியிருக்கேனா? இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ஏதாவது ஹோப் கொடுத்தேனா? சொல்லடி. அப்போ இதெல்லாம் சும்மாவா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி உனக்கும் பிடிச்சிருந்துச்சு, நம்ம பண்ணோம், அவ்வளோதான். இதை வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? உனக்கு ஒரு ஸ்வீட் பிடிச்சிருந்தா அதை எடுத்து சாப்பிட்றது இல்லையா? அது மாதிரி தான் இது. தேவம், என்ன பேசுகிறது? நீ நீ பாதி சாப்பிட்டு வச்சுட்டு போகிறதுக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஷிட், உங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ ரொம்ப மெச்சூர், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். நீ சரியான. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ, வேணான்னா வேணான்னு உன் அப்பன்ட்ட போய் சொல்லு. அதை விட்டு சும்மா இருக்க என்ன இதுக்குள்ளே இழுத்து விடாத. நான் போய் உன் அப்பனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றி விசாரிச்சுட்டு வரேன். அண்ட் வைன், என் அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான், பார்த்துக்கோ. தெய்வம், இப்போ எதுக்கு நான் மிரட்டுற? நான் என்ன பிரச்சனை பண்ண போகிறேன்? எனக்கும் என் அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தெய்வம். ஓ, அந்த தாட்லாம் இருந்தால் சரி, விட்டுண்ணா. தெய்வம், என்னடா கேட்டு வர சொன்னேன்? டாக்டர் கிட்டே பேசிட்டேன்டா. 2 நாள் அப்சர்வேஷனில் போமான்னு கேட்டார். அவன் தான் 2 நாளில் கல்யாணமே வைக்க சொல்கிறானே, வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கேன். அவரும் ஓகே, ஒரு நர்ஸ் வேணுன்னா உங்களுக்காக அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லு, கூட்டி கிளம்புவோம். தேவ், எதுக்கு நீ டென்ஷனாக இருக்க? ஃப்ரீயாக விடுறா. நீ நினச்ச மாதிரி என்னெல்லாம் என் மேரேஜில் பண்ணணும்னு நீ நினச்சியோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் போய் பண்ணலாம். எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து எப்போ கிளம்புவோன்னு இருக்குடா. எல்லாருமே இரிட்டேட் பண்ணுறாங்க. சரி விடு, கிளம்புவோம். அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லோரும் ஒயனோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஒயனோட அப்பாவும் ஜானோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். ஜானோட ஃபேமிலியில் இருந்து எல்லோரும் ஒயன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒயனும் அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருந்தா. டீஷுக்கா. என்ன அத்தை பையன் சொல்கிறாங்க. அப்போ ரியாவோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்துருக்கணும்லடா. அவங்க ரியா ஃபேமிலியோட ரொம்ப வசதியானவங்களாம். எல்லா ஃபங்க்ஷனுக்குலாம் வரமாட்டாங்களாம். மேரேஜ்னால் சொல்லி வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஓ, அவ்வளோ சீனா அவனுக்கு? பார்க்கவும் அப்படிலாம் தெரில, சுமாராக தான் இருக்கான். டீ சாதா கேட்டுரு போதும்.
ஒயின் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு ஒரு ஓரமாக போய் சோகமாக நின்றுட்டு இருந்தா. தேவங்கையே பார்த்துட்டே இருந்தா. தேவங்க எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக இருந்தான். ஒயின், சொல்லு ஜான். ஏன் டல்லாக இருக்க? உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு. அதுவா, அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? சீக்கிரமே சரியாயிடும், அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. ம் ம் ஓகே ஜான். அண்ட் உனக்கு இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க அப்படியே டால் மாதிரி இருக்கா. தேவங்க அதை கேட்கவே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஓ தேங்க்யூ. என்ன ஒயின் ஒரு வார்த்தையாக பேசுகிறேன்? வாய் திறந்தா நிப்பாட்டாமல் பேசிகிட்டே இருப்பேன். என்னை பார்த்து வைக்கப்படுறியா என்ன? அவன் பேசுகிறத கேட்கும் போதே தேவனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. சிவண்டா இவன் ரொம்ப பழைய டயலாக போட்டுட்ருக்கான். ஒயின் எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருந்தான். ஒயினோட அப்பா ஜான் கிட்ட, ஜான் அவசரமாக மேரேஜ் பண்ணுறேன்னு எதுவும் நினச்சிக்காதா? என் சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு புரியுதில்ல? சேச்சா, நான் எதுவும் நினைக்கல மாமா. எப்போனாலும் ஒயினை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப காஞ்சி போயிருக்கான் போலடா, எப்படி வளையிறான் பாரு. அப்போ ஜிமின், உனக்கு என்னடா, நீ நினைக்கும் போதெல்லாம் எழுத்து கேஸ் பண்ணிப்ப. அவனுக்கு அப்படி எதுவும் கிடச்சிருக்காது, அதான் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கான் போல. டேய் நீ மூடுறியா? மூடிக்கிறேன்டா. சரி நேரம் ஆகுதுல, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அப்படின்னு பேசிட்டு அங்கே இருக்க பெரியவங்களாம் அப்படியே இன்ச்சு போனாங்க. அப்போ ஒயன் அவங்க பார்த்துட்டு ஜான் கிட்ட நடந்து வந்தா. இவ எதுக்கு இப்போ அவன்கிட்ட போகிறான்? டேய் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன? டேய் உன்னை மூடுன்னு சொன்னேன். மூடிக்கிறேன்ப்பா. ஜான், என்ன வேணும்? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசுவேன். இல்லை ஜான், நான் தனியாக பேசணும். சரி, டெரஸில் போய் பேசுவோமா? ஓகே. ஒயன் அந்த ஜானை கூட்டிகிட்டு டெரஸ்க்கு போனோம். டீ இப்போ இதுக்கூட அவர் டெரஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். ஏய் நான் எதாவது சொன்னால் மூடுன்னு சொல்லுவேன், நான் மூடிட்டே இருக்கேன்டா. டீ கேட்டதுக்கு பதில் சொல்டா. அவள் எதை கூப்பிட்டு போகிறான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அவளுக்கு 2 நாளில் கல்யாணம். அவள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்டே எதாவது பேசுவா. இது வரையா? இந்த கன்றாவையெல்லாம் இன்னும் 2 நாள் பார்த்துட்ருக்கணுமா? டேத்தியா, ஒயன் அவள் கூட போகிறத பார்க்க உனக்கு எங்கேயாவது எரியுதா என்ன? ஏய் அவள் யார் கூட போனால் எனக்கு என்ன வந்திருக்கு? அப்படின்னு வாய் தான் சொல்லுது, மூஞ்சி சொல்லலையே. ஜிமன், உனக்காவது புரியுதா? அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. தேவங்களாம் அங்கே நிற்கவே முடியல. மேலே ஒயனும் அந்த பையனும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டே இருந்தோம். டேய் நான் டெரஸ் போய்ட்டு வரேன். ஏய் என்னடா பண்ணுறான்? அவங்க கப்பல் தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, கிட்டியில் போய் நீ என்ன பண்ண போகிறான்? ஏய் அவங்க தான் பண்ணிட்டு போகிறாங்க, நான் ஜஸ்ட் தம் அடிக்க தான் போகிறேன். டீ தம் அடிக்கணும் தான் கார்டன் பக்கம் போ, டெரஸ்க்கு இருக்க போகிறேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்கடா. அவங்களுக்குள்ளே பர்சனலாக பேசிக்க நிறையா இருக்கும். அண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. நான் ஓரமாக நின்று தம் அடிச்சுட்டு வரேன். டீ என்னடா நீ சின்ன பையன் மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஒரு வேளை வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா? வேறு ஏதாவதுன்னா? நீ பண்ணிகிட்டு இருந்தல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா? தேவங்க அதை கேட்கும்போது தான் மேலே போகணும் போல இருந்துச்சு. டே நீ இரு, நான் ரூமுக்கு போய்ட்டு வரேன். தேவம் ஏடா வரேன். தேவங்க வேகமாக ஏறி டெரஸ்க்கு வந்தான். டெரஸில் ஜான் ஒயனை வாலில் பின் பண்ணி அவள் கை 2ஐயும் அவள் ஹெட்டுக்கு மேலே வச்சு, அவன் ஒரு கையால் டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட இன்னொரு கையை ஒயனோட ஹிப்பில் வச்சுட்டு அவன் நெக்கிட்ட வந்து ஒயனை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ ஜான். என்ன ஜான், உங்களை கீழே கூப்பிட்டாங்க டின்னருக்காக. ஓ ஓகே. அப்போ தான் அவன் ஒயனோட ஹிப்லேருந்து அந்த கைவை எடுத்திருப்பான். தேவங்க அதை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் எதுவுமே பேசாமல் அங்கே நின்றுட்டு இருந்தான். வா ஒயின் போகலாம். ஜான் ஒயனோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம். ஹாய், நீங்கள் யார்? தேவங்க ஒயனை பார்த்துட்டு ஜான் கிட்ட, நான் ரியாவோட பிரதர்லாம், சுகாவோட தம்பி. ஓ ஹாய் ஹாய், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ தேங்க்யூ. டின்னருக்கு கூப்பிட்டாங்க, போகிறீங்களா? ஓகே. ஜான் ஒயனோட கையை பிடிச்சி ஸ்டெப்ஸில் இறங்கலான்னு கூப்பிட்டு போனோம். அப்போ தேவங்க பின்னாடி இருந்து ஒயனோட இன்னொரு ஹேண்டை பிடிச்சிட்டு, நீ இரு அவன் போட்டோம். தேவங்க கையை விட்டு, நீ இருன்னு சொன்னேன். தேவங்க கையை விட்டு தான் சொல்கிறேன்ல, புரியலையா? என்ன ஒயின், வா போகலாம். ஜான் நீ போ, நான் வரேன்.
என்னாச்சு ஒயின்? இல்லை ஜான், நீ போ, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ம், கொஞ்சம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன், புரியா? ஜான் ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் போகிறேன், நீ வா. ம், கொஞ்சம் விடுதேன், என்ன பண்ணிகிட்ருக்க? விடு, விட்டுதேன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏய், என்ன சொல்கிற வந்துட்ட? ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான், அவ்வளோ அசிங்கமே நம்ம பல்ல காட்டுறான். ஏய், அதனால உனக்கு என்னதையும்? ஏய் ஷிட், ஏய் பேசிட்டு வரேன்னு சொல்லி தானே மேலே வந்தீங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தேவம், அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். ஓ, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்னா டெரஸில் ஃபர்ஸ்ட் நைட்க்கு ட்ரையல் பார்க்க வந்தியா? தேவம், என்ன பேசிகிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் என் கையை விடு. அவன் அப்படி தடவுறான், நீயும் நின்றுட்டுருக்க, அசிங்கமாக உனக்கு. தேவம், நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இன்னும் 2 நாளில் எனக்கு அவனோட கல்யாணம். அதுக்கு அவன் எதுக்கும் நாங்களாம் தொடுறான்? எங்கெல்லாம் இங்கே தொட்டாங்களா? கையெழுதியும் சித்துக்கிட்ட அவன் தொடுறான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா கல்யாணம்னு ஆகலைல்ல, அதுக்குள்ளே உனக்கு என்னடி அவசரம்? தேவம், அவன் என்ன தொட்டான், உனக்கு என்ன? வேறு என்னெல்லாம் பண்ணான்? வேறு என்னெல்லாம் பண்ணான்? ஃபர்ஸ்ட் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி தானே மேலே வந்தா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தேவம், நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க? உனக்கு தான் நான் வேணாம் இல்லை, நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டல. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவனுக்கும் என்ன டச் பண்ணணும் கிஸ் பண்ணணும்னு தோணும்ல. நான் பேசலான்னு தான் வந்தேன். அவன் தான் தேவன் என்னோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு அவன் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டே ஒயனோட நெக்கில் என்ன பண்ணுறான்? தேவன் என்னோட செஸ்டில் ஹேண்ட் வச்சு அவளை ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். என்ன பண்ணுறான்? விட்டு தேவன். ஏய், அவன் பண்ணது மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சா? ஏன் நான் தொட்டா என்ன? தேவம், அசிங்கமாக நடந்துக்காத தேவம், என்ன விட்டு. ஒயன் தேவோட ஹேண்ட்ஸ் அவன் மேலேருந்து எடுத்தா. ஏய், ஃபர்ஸ்ட் நான் தானே உன்னை தொட்டேன், அப்போல்லாம் பிடிச்சிருந்துச்சி, இப்போ தட்டி விடுற. என் டச்சை விட அவன் டச் அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? தேவம், அசிங்கமாக பேசாத, என்னை விட நான் கீழே போகணும். ஓ, அவன்கிட்ட போய் வேறு என்ன பண்ணணும்? இங்கே தொட்டானா? இங்கே தொட்டானா? எங்கே தொடும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி? சொல்லுடி. என்ன பண்ணுறது? கையிட்ட தேவம், ஏன் தேவம் இப்போ அசிங்கமாக நடந்துக்கிறேன்? தேவன் அவனோட சீக்ஸ் ரெண்டையும் அவன் 2 ஃபிங்கரெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ணேன் அவனை. கிஸ் பண்ணியாடி? தேவம், கேட்டதுக்கு பதில் சொல்லு, கிஸ் பண்ணியா இல்லையா? இல்லை, பண்ணலை. இன்னும் 2 நாள் தான் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், அது வர நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். ஏய், என்ன பேசுகிற தேவம்? அசிங்கமா இல்லையா அப்படி பேச உனக்கு? ஏய், என்ன அசிங்கமா இல்லையா? நான் தடவை இடத்துல இன்னொரு தடவை, அது உனக்கு அசிங்கமா இல்லையாடி? விட்டு தேவம், நீ பண்ணுற எதுவுமே சரியில்லை. நான் தான் உனக்கு வேணாம் இல்லை, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உன் பிரச்சனை? இப்போ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் அப்பா கிட்டே பேசுகிறேன். ஏய், கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. சூப்பர் தேவம், அப்போ உனக்கு இதுக்கெல்லாம் மட்டும்தான் நான் வேணும்ல. நல்லா புரிஞ்சிருச்சு தேவம். நீயும் புரிஞ்சுக்கோ, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். அவன் என்னை எங்கே வேணால் தொடுவான், சின்ன சின்ன வேணால் பண்ணுவான். அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சரி விட்டு.